ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய பிளாகரில் எப்படி வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக்கை வந்து கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னுடைய பிளாகர் அட்மின் கன்சோல் ஓப்பன் பண்ணிடுறேன். அட்மின் கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய பிளாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டவுன் மாதிரி டைமிங் ஓடிட்டுருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் கிளாக் வச்சுருக்கேன், ரவுண்ட் ஷேப் கிளாக் வச்சுருக்கேன். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வித்து என்னுடைய டேட்டு டைமு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பிளாகர்லேயும் நீங்கள் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் இதை வந்து ரொம்ப கோடிங்கில் யூஸ் பண்ணல, சிம்பிள் கோடிங் யூஸ் பண்ணி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வேர்டில் வச்சுருக்கேன். நான் வந்து வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இந்த 3 கோடிங்கும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இந்த இருக்கு இல்லையா டேட்டு, இந்த கலர், பேக்ரவுண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதை வச்சு நீங்கள் வந்து இது சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஒர்க் பண்ணுறத நம்ம W3 யூஸ்ஃபுல் தான். அதில் போயிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை யுவர் செல்ஃப் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கலர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு FF கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே ரன் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக இருந்தது ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்து இங்கே வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ராங் கோடாக இருக்குது, அதனால தான் கலர் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து கலர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக கோடு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்து கலர் கோடு எடுத்துகிட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம ஒன் பை எடிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த கோடிங் முடியுதோ அப்புறம் இந்த கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து எங்கே நம்ம இதை பேஸ்ட் பண்ணால் இப்போ எந்த இடத்துல வேணும் அப்படின்றத பார்த்து பாருங்கள். இங்கே பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கன்சோலில் போயிட்டு இங்கே லேஅவுட்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பார் ரைட்டுன்னு இருக்குல்ல, ஆட் கேஜெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அந்த ஆட் கேஜெட் கொடுங்க. கேஜெட் கொடுத்துட்டு HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்குல்ல, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து கோடு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடுங்க. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க பட்டனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ஒன் சேவ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், சேவ் ஆகிட்டு. இப்போ ஒன் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜை போய்ட்டு ரீப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கோடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டாப்பில் வேணும், அதாவது இந்த இடத்துல வேணுன்றதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோடிங்கை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் ரீப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நான் போஸ்டனுடைய பிளாகர் அந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியதுனால இங்கே வந்து டைமர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான டிஜிட்டல் கிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Thanks for watching friends, and this video is sponsored by Buymoto eShopping. Buymoto eShopping is ஒரு e-commerce platform. நம்ம வீட்டுக்கு தேவையான grocery items எல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கி பார்த்து உங்களுடைய ரிவ்யூஸு கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.